Hi friends, இன்னைக்கு வந்து இந்த கிளாத்தில் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் நோட்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ நோட்ஸில் வந்து நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்கோம் நம்மளோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நான் வந்து பிளாக் கலர் கிளாத் தான். ஸோ உங்களுக்கு வந்து பிளாக் கலர் கிளாத் தெரியுதா அப்படின்னு தெரியல. ஸோ அதில் தான் நான் மார்க் பண்ணுறேன். அதில் பார்த்திங்கன்னா லெங்த் நம்ம ஆல்ரெடி எல்லாமே கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதால நமக்கு வந்து 31 தேவைப்பட்டுச்சு இல்லையா. ஸோ 31 எடுத்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வியூ வச்சுன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபுல்லாக தெரியும் அப்படிங்கிறதால இந்த சைடில் வச்சுருக்கேன். ஸோ லெங்த்து பார்த்து நான் மார்க் பண்ணிவிட்டேன். மேலே வந்து ஃபோல்டிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே இருக்கிற பீஸை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் கூட நீங்கள் மார்க் பண்ணிடலாம். உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்ச மாதிரி மேலே வந்து 7 inch இதெல்லாம் உங்களோட மெஷர்மெண்ட் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்த மெஷர்மெண்ட் என்னோடய மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு சின்னதாகலாம் இல்லை பெருசாகலாம். ஸோ உங்களோட அளவு என்னவோ அதை வந்து நான் என்ன மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கணும், என்ன ஆட் பண்ண சொல்லியிருக்கணும், எப்படி டிவைட் பண்ணி சொல்லியிருக்கணும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 7 மார்க் பண்ணேன், அதுக்கப்புறம் 12.5 மார்க் பண்ணேன், அதுக்கப்புறம் திரும்பவும் 7 மார்க் பண்ணேன். கீழேயும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 12.5 inch, நெக்ஸ்ட்டு திரும்பவும் 7 inch, அதுக்கப்புறம் திரும்பவும் 12.5 inch நான் மார்க் பண்ணியிருக்கேன். சேம் இது வந்து நீங்கள் லைன் போடுறதுக்கு பெரிய ஸ்கேல் மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து டேப் வச்சே தான் போடுறேன். நான் வந்து நிறைய மற்ற பொருளுங்கள்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஷார்ட்கட் அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட டெய்லரிங் பொருளுங்க நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பொருளுங்களே தான் வச்சு யூஸ் பண்ணுவேன். பட் நீங்கள் இந்த மாதிரி லாங் ஸ்கேல் வாங்கி வச்சுக்கோங்க. இது ரொம்பவே நல்லது. நம்ம எல்லாத்துக்குமே போடுறது கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ லாங் ஸ்கேல் வாங்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி லைன் போடுறதுக்கெல்லாம். ஸோ இப்போ எல்லாத்துக்குமே நம்ம லைன் போட்டாச்சு. கிராஸாக பிடிச்சிட்டு டேப்பை பிடிச்சிட்டு லைன் போட்டுக்கோங்க. லைட்டாக டாட்டாக வச்சுட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் லைன் போட்டுக்கலாம். ஸோ இப்போ லைன் போட்டாச்சு. இப்போ மேலே இருக்கிற பீஸை ஃபஸ்ட் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் நம்ம ஷேப்பை கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் இந்த கிராஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்து அப்படியே கட் பண்ணிடலாம். கிராஸ் வர பக்கம் நாச் போட்டு வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது ஒரு கிராஸ் ஒரு ஸ்ட்ரைட் வச்சு ஜாயின் பண்ணுவோம் அப்படிங்கிறதால அது வந்து நாச் போட்டு வச்சுக்கிட்டேன். இது எல்லாமே உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்லேயே நான் சொல்லிட்டேன். ஸோ கரெக்டாக எடுத்து வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு 6 பீஸ் ரெடி ஆகிடுச்சு. ஒரு நோன்லேயே 2 பீஸ் இருக்குது. ஸோ 6 பீஸ் ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்துலேயுமே அந்த கிராஸ் வர இடத்துல நான் நாச் போட்டு வச்சிட்டேன். இப்போ வந்து மேலே அடிஷ்னலாக இருந்தது இல்லையா, அந்த பீஸை வந்து நான் கட்டிங் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி 4ஆக ஃபோல்ட் பண்ணேன். நீங்கள் ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக வச்சு கூட பண்ணலாம். பட் அது ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால் 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன். ஃபோல்ட் பண்ணி 4 inch அளவுக்கு தேவை அப்படின்றதால 4 inch அளவுக்கு மார்க் பண்ணுறேன். எதுக்குன்னா அந்த ஃப்ரில் வைக்க போகிறோம் இல்லையா கீழே, அதுக்கு தான். ஸோ 4 inch எவ்வளோ பீஸ் வருதோ அவ்வளோவோ நான் கட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 2.25 மீட்டர் வாங்கியிருந்தேன். ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. அவ்வளோதான். 4 inch வர அளவுக்கு நான் மார்க் பண்ணி லைன் போட்டு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கிறேன். நமக்கு அப் அண்ட் டவுன் இருந்தால் நல்லா இருக்காது. நம்ம அப்படியே கூட கட் பண்ணலாம். பட் இந்த மாதிரி பண்ணால் நீட்டாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ இப்போ எல்லா பீஸையும் கட் பண்ணிடுறேன். ஃப்ரில் வைக்கலை அப்படின்னா நீங்கள் இந்த பீஸெல்லாம் கட் பண்ண வேண்டாம். நார்மலாக நீங்கள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள் எல்லா பீஸும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி 2.25 மீட்டர் வாங்கினா நமக்கு அதிகமாக கிளாத் வரும். 2 மீட்டர் வாங்கினா இன்னும் கொஞ்சமாக தான் வந்திருக்கும். ஸோ ஃப்ரில் வந்து கொஞ்சம் கம்மியாக வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் ஸ்டிச்சிங் மெத்தட் சொல்லியிருக்கேன்ல, சேம் அதே மாதிரி தான். இப்படி ஒரு பீஸை எடுத்துகிட்டு ஆப்போசிட்டாக ஒன்று ஸ்ட்ரைட், நம்ம ஆல்ரெடி நாச் போட்டுருக்கிறது கிராஸ் இருக்கிற பக்கம். ஸோ கிராஸும் ஸ்ட்ரைட்டும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன்ல, மேலே வந்து ஜாயின் பண்ண இடத்துல மட்டும் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு. செக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 1/4 inch விட கொஞ்சம் அதிகமாக தையல் போட்டுக்கலாம். ஸோ இது போடும்போதே டபுள் ஸ்டிச்சாக போட்டுக்கோங்க. நீங்கள் இப்படியே ஜாயின் பண்ணிட்டு வரலாம். இப்படி தனித்தனியாக 2 எடுத்து ஜாயின் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை. நம்ம வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்கு பண்ணோம்லாம் அதே மாதிரி கூட நீங்கள் வந்து சைடாக ஜாயின் பண்ணிகிட்டே வரலாம். இல்லை நீங்கள் 2 ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட ஒன்றா சேர்த்து பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். ஒரு பக்கம் திரும்பவும் வந்து இன்னொரு 2 பீஸ் எடுத்து அதையும் அதே மாதிரி ஆப்போசிட்டாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி நம்ம எல்லா பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கட்டுறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ப்ராஜெக்ட்க்கும் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதால உங்களுக்கு ஐடியா இருக்கும் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது. வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள். உங்களுக்கு புரியலனாலும் ஒரு டைம் 2 டைம் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற ஐடியா வந்துடும். ஸோ இது வந்து நமக்கு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போட ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெடிமேட் எடுக்கணும்னு விரும்பவே மாட்டீங்க. நான் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி ஸ்கர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். நான் ஸ்டிச் பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன்.
பட் நம்மளோட ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் அதிகமாக தான் வரும். ஏன்னா 1 மீட்டர் வந்து 100 ருபீஸ் கிட்ட வந்துடுது. கிளாத் வாங்குறதுக்கே 100 ருபீஸ் வந்துடுது. ஸோ நம்ம 2.25 மீட்டர் அப்படின்னும் போது 250 கிட்ட வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் வேறு பண்ணுறோம் இல்லையா. பட் என்ன அப்படின்னா அதோட ஒர்த்து அந்த அளவுக்கு இருக்கும். நமக்கு வந்து குவாலிட்டியாகவும் இருக்கும், அதே மாதிரி ஸ்டிச்சிங்கும் நமக்கு நல்லாயிருக்கும், கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போடுறது. இல்லை எனக்கு வந்து கம்மியாக கிடைக்குதே, நான் எதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது உங்களோட விருப்பம். பட் நான் சஜஸ்ட் பண்ணுறது இதுதான். நான் வந்து ஒரு புதுசாக சாரீ எடுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்ஸ்கர்ட்க்கும் மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்துடுவேன். எடுத்துகிட்டு வந்து ஸ்டிச் பண்ணிப்பேன். கடையில் மேக்ஸிமம் வாங்க மாட்டேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணிட்டோம். தனித்தனியாக இருந்தது இல்லையா. ஸோ அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணிட்டோம். நம்ம இப்போ நம்மளோட 1 மந்த் கிளாஸில் எடுக்கிற எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். எதுவுமே வந்து நம்ம த்ரோ பண்ணுற விஷயம் கிடையாது. எல்லாமே போடுற மாதிரி விஷயந்தான். ஸோ அதனால் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு இல்லைனாலும் உங்களோட பிள்ளைங்களுக்கு இல்லைனாலும் அட்லீஸ்ட் வந்து நெய்பர்ஸ்க்கோ இல்லைனா உங்களோட ரிலேஷன்ஸ்க்கோவாது ஸ்டிச் பண்ணி கொடுங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணுறோன்னா மேலே இருந்து ஒரு 4 to 5 இன்ச் அளவுக்கு டபுள் ஃபோல்டு குட்டியாக ஃபோல்ட் பண்ணி கிராஸாக ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்து எண்ட் பண்ணிடலாம் ஜாயின் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு பக்கம் மேலேருந்து வந்தோன்னா இன்னொரு பக்கம் கீழே இருந்து தான் வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கீழே இருந்து லைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். டபுள் ஃபோல்டு பிசர் வெளியே வரக்கூடாது, அதனால் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஹிப் பீஸ் அந்த பெல்ட்டுக்காக தனியாக பீஸ் சொன்னோம் இல்லையா, அந்த பீஸ் அட்டாச் பண்ணணும். ஸோ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதில் பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம சைடில் ஒரு பீஸ் நமக்கு வந்தது இல்லையா எக்ஸ்ட்ராவாக, அந்த பீஸை நம்ம எடுக்கலை. ஸோ அந்த பீஸ் அப்படியே இருக்குது. அந்த பீஸையும் இதே மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி ஃபோல்டோ இல்லைனா வந்து டபுளாவோ வச்சுக்கலாம். ஸோ வச்சு நமக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ தேவை அப்படின்றத பார்த்து நம்ம அதை விட கொஞ்சம் ஒரு 2 இன்ச் அதிகமாக விட்டு கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக கட் பண்ணுறதுக்காக ஃபோல்ட் பண்ணுறேன். 4 இன்ச் அளவுக்கு எடுத்து லைன் போட்டு கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கட்டிங் வெறுப்பே ஆகாது. இல்லைனா நம்ம லாங் பீஸாக வச்சுட்டு கட் பண்ணோன்னா வெறுப்பாயிடும். என்னடா இது நமக்கு ஸ்ட்ரைட்டாகவே வரலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹிப் மெஷருக்காக ஒரு மார்க் கொடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். அது அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஒரு பக்கம் நான் ஜாயின் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு படிமான தையலும் போட்டுடுறேன். ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு ஹிப்புக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். எந்த பக்கம் வைக்கிறோன்னா உள் பக்கம். ஸோ அந்த பிசுறு இருக்கிற பக்கம் தான் வைக்கிறேன். உள் பக்கம் வச்சு மேல் பக்கம் டர்ன் பண்ண போகிறோம். கண்டிப்பாக அந்த பக்கம் ஒரு 1 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னால். ஏன்னா அதை ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும். 1/4 இன்ச்சில் தையல் போட்டுக்கலாம். எதுவுமே சுருக்கம் வரக்கூடாது, நீட்டாக வச்சு பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. எப்போவுமே நம்ம வந்து எவ்வளோ ட்ரை பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் படிமான தையல் இது அப்படியே டர்ன் பண்ணி படிமான தையல் அப்படியே வந்து உங்களுக்கு படிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்காக தான் அந்த படிமான தையல். படிமான தையல் எல்லாத்துலேயுமே போட்டாலே நமக்கு ஒரு நீட்னஸ் கிடச்சிடும். ஸோ இப்போ பாருங்கள் அடிஷ்னலாக கொஞ்சத்தை நான் கட் பண்ணிடுறேன். ஒரு இன்ச் அளவுக்கு இருந்தால் போதும். இதை வந்து உள்ளே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம். டபுள் ஃபோல்ட் பண்ணாலும் ஓகே, நீங்கள் சிங்கிள் ஃபோல்டாக பண்ணி ஸ்டிச் பண்ணாலும் ஓகே. ஸோ இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் நான் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த பக்கமும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிடுறேன். ஸோ ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் வரணும். அதுக்கு முன்னால் இதை வந்து நம்ம லாக் பண்ணிடலாம். ஏன் இதை ஸ்டிச் பண்ணணும் அப்படியே ஸ்டிச் பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்கள் வந்து நாடா இன்சர்ட் பண்ணும்போது இந்த கிளாத் வந்து வெளியே வந்துடும். நீங்கள் ஒரு மாதிரி நீட்னஸ் இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஃபுல்லாக அந்த எண்ட் வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ 2 பக்கமும் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். இது வந்து மேலே ஒரே ஒரு ஃபோல்ட் தான் பண்ண போகிறேன். ஏன்னா நான் வந்து கரை பக்கம் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதால ஒரு ஃபோல்ட் பண்ணுறேன். பட் உங்களுக்கு கரை பக்கம் இல்லை அப்படின்னா மேலே ஒரு குட்டியாக ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ட்விஸ்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த கிளாத்தை ஜஸ்ட் அப்படியே எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இழுத்து வைக்காதீங்க, எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ
ஸோ இந்த கட்டிங் வந்து நம்ம இன்ஸ்கர்ட்டுக்கு மட்டும் தான் போடணும் அப்படின்னு இல்லை, நம்ம வந்து ஃப்ராக்ஸ்க்கு வந்து உள்ள லைனிங் கொடுக்குறோம்ல, அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இந்த மாதிரி கட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து கொஞ்சம் கிளாத்லேயே வந்து வைடாக கிளாத் ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ பாருங்கள் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ உள்பக்கமாக ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா நமக்கு அப் அண்ட் டவுன் இருக்கும், அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். செக் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணலாம். மேலேருந்து ஒரு 4 to 5 inches அளவுக்கு விட்டுருங்க. பேக் பெருசாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக ஓப்பன் விடுங்க, அப்படி இல்லைனா அவங்களுக்கு டைட்டாக இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இந்த ஜாயின் பண்ணும்போதே வந்து கீழே ஒரு 2 inch அளவுக்கு நீங்கள் ஓப்பன் விட்டுக்கலாம். பட் நான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ளீட்ஸ் வைக்கும் போது பிரித்தேன். ஸோ நீங்கள் வந்து இப்படி ஸ்டிச் பண்ணும்போதே ஒரு 2 inch விட்டுடலாம் ஃப்ரில் வைக்கிறதுக்காக. நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த அப் அண்ட் டவுன் நமக்கு கிராஸ் இருக்கிற பக்கம் மட்டும், நம்ம நாச் போட்ட பக்கம் மட்டும் நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ லைட்டாக நான் ட்ரிம் பண்ணுறதை பாருங்கள், லெங்க்த்து ஷார்ட்டே ஆகக்கூடாது. ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு பக்கம் எடுத்துமே அப்படியே ஷார்ப்பாக முடிக்கணும். ஸோ ஒரு அந்த பீஸில் அந்த 6 பக்கமும் குட்டி குட்டியாக ஒரு நமக்கு வேரியேஷன் வரும். அப்புறம் இப்போ 4ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் செக் பண்ணிவிட்டு அப் அண்ட் டவுன் இருக்கிறத லைட்டாக ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டோம் இல்லையா, ஸோ அதிலேருந்து லைட்டாக நான் பிரித்து விட்டுக்கிறேன். ஒரு 2 inch அளவுக்கு நான் பிரித்து விட்டுக்கிறேன். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போதே பிரித்து விட்டுக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஃப்ரில் வச்சுட்டு கூட ஜாயின் பண்ணிக்கலாம். பட் நமக்கு அப் அண்ட் டவுன் வரக்கூடாது அப்படிங்கிறதால நம்ம வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணுவோம், எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி தான் ஜாயின் பண்ணுவோம். இப்போ என்கிட்ட இருக்கிற எல்லா பீஸையும் நான் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ பெரிய பீஸாக வந்துடும். ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு படிமான தையல் போட்டுடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வந்து கொஞ்சம் அதிகமாக ஃப்ரில் வைக்கிறேன் அப்படிங்கிறதால நான் இவ்வளோ கிளாத் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அவ்வளோ வேண்டாம், எனக்கு ஜஸ்ட் ஒரு ஃப்ரில் இருக்கிற மாதிரி ஒரு லுக் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை விட கம்மியாக எடுத்துக்கலாம். இல்லை ஒரு சில ரெடிமேட்லலாம் வரோம் பார்த்திங்களா, அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும் அந்த ஃப்ரில்ஸ். ஸோ அந்த மாதிரி வேணும்னா இன்னும் நீங்கள் கிளாத் யூஸ் பண்ணணும். 2.5 மீட்டர் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி வைக்கணும்னா அது நல்லா கிட்ட நியராக வைக்கணும். அந்த ஃப்ரில் நல்லா கொஞ்சம் பட்டையாக நியராக வச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணிட்டோம், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த பீஸ் எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு பக்கத்தை டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதாவது உள் பக்கம் தையல் இருக்கு இல்லையா, தையல் இருக்கிற பக்கமே இந்த மாதிரி நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்காக தான் நம்ம வந்து 4 inch எடுத்தோம். இந்த மடிப்பு மேலே தையல் எல்லாமே போக நமக்கு ஒரு 2 inch அளவுக்கு அந்த ஃப்ரில் கிடைக்கும். அதுக்காக தான். இது வேண்டாம் அப்படின்றவங்க நீங்கள் வந்து இந்த ஃப்ரில் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதில் ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு சரியாக வைக்க வரல அப்படின்னா நான் பாருங்கள் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஸ்க்ரூ ட்ரைவரில் டர்ன் பண்ணி விட்டு நம்ம வைக்கலாம். பட் என்ன தான் வச்சாலும் எனக்கு வந்து இதை விடவும் கன்வீனியண்ட்டாக இருக்கிற விஷயம் எனக்கு கையில் வைக்கிறது தான். ஸோ கையில் தான் ஈஸியாக வரும், எனக்கு அப்படியே ஃபோல்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். பட் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி ஏதாவது பொருள் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம். கையில் வைக்கிறத விட இது கொஞ்சம் சேஃப். கையில் நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு தையல் போட்டோம் அப்படின்னா நமக்கு மிஷினில் அடிப்படுறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் கையில் வைக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்கள், கையில் வைக்கும்போது எனக்கு ஃபாஸ்ட்டாக வந்துடும். எனக்கு வந்து அந்த மாதிரி பொருளை யூஸ் பண்ணுறத விட கையில் வைக்கிறது தான் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ப்ராக்டிஸ் ஆகாதவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். ஸோ இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து வச்சிடலாம். ஸோ ஃபுல்லாக நம்ம வச்சுட்டோம். இப்போ அப்படியே வந்து இதை மேல் பக்கமாக வச்சு தையல் போடணும். ஸ்கர்ட்டோட மேல் பக்கம் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம்ல, மேல் பக்கம் அப்படின்னா தையல் இல்லாத ஒரு பக்கம் இருக்குல்ல, அந்த பக்கத்தில் வந்து அந்த பிசுறு இல்லாத பக்கத்தில் வச்சு அப்படியே வச்சு நம்ம தையல் போட வேண்டியது தான். இது நமக்கு கரெக்டாக வந்துடும். அடிஷ்னலாக இருக்கிறத நம்ம வச்சதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கிளாத்லேயே வச்சு ஸ்டிச் பண்ணலாமான்னா கண்டிப்பாக பண்ணலாம். உங்களுக்கு அது உங்களுக்கு கரெக்டாக வரும் அப்படின்னா நீங்கள் வந்து கிளாத்லேயே வச்சுட்டு ஃப்ரில் வைங்க. ஸோ இந்த மாதிரி வச்சா உங்களுக்கு கொஞ்சம் புரியும் அப்படிங்கிறதால இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கேன் நான். ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கர்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கோம். பட் உங்களுக்கு வந்து அப்படியே வந்து வைக்கிறதுக்கு பாசிபிள் அப்படின்னா நீங்கள் அப்படியே வைங்க, டைம் சேவ் ஆகும். ஸோ ஃபுல்லாக இதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணி படிமான தையல் போட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கர்ட்டு அழகாக ரெடி ஆகிடும்.
நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போதே வந்து நல்ல கிளாத் எடுத்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி போடுற மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிற விஷயம் அதுதான். நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சமாவது நல்ல கிளாத் எடுத்து யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு அது ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது அழகாக இருக்கும். நீங்கள் ஒரு ரேஷன் சாரியில் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ இது என்னடா இப்படி இருக்குது, இதை போய் ஸ்டிச் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ படிமான தையல் எங்கே போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிசுறு இருக்குல்ல, பிசுரை மேல் பக்கமாக எடுத்து விட்டுட்டு மேல் பக்கம் தான் தையல் போடுறேன். அதாவது மெயின் ஸ்கர்ட் பார்ட்டில் தான் தையல் போடுறேன். படிமான தையல்ன்றது ரொம்ப ஓரமாக போடக்கூடாது. இதில் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி போடணும். ஸோ கண்டிப்பாக படிமான தையல் போடால் தான் அந்த ஃப்ளீட்ஸ் வந்து அப்படியே நிற்கும். அதனால் கண்டிப்பாக படிமான தையல் போடணும். போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரி, படிமான தையல் போட்டாச்சு. இப்போ இருக்கிற அந்த லைட்டாக இருக்குல்ல, அந்த ஓப்பனையாக நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டோம். அடிஷ்னலாக இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டா இப்போ வந்து நம்மளோட ஸ்கர்ட் வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுதா அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். இன்ஸ்கர்ட்டோட வீடியோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கர்ட்டோட வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.